ராணிப்பேட்டை மாப்பிள்ள நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக கேமரா வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். அது ரிவ்யூ பண்ணலான்னு தான் இந்த பிளாக் எடுக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது 5 இருந்தால் தான் நீங்கள் மோட்டோ லாகிங்கே பண்ண முடியும். 5 பொருள் இருந்தால் தான் மோட்டோ லாகிங்கே பண்ண முடியும். அது எந்தெந்த பொருள்னு பாருங்கள் ராணிப்பேட்டை மாப்பிள்ள வீடியோவில். நம்ம கோப்ராவை ரிவ்யூ பண்ணலாம் வாங்க ராணிப்பேட்டை மாப்பிள்ள. அதுக்கு முன்னாடி பொருள் திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க ராணிப்பேட்டை மாப்பிள்ள. பார்த்துட்டிங்களா திங்ஸு? வாங்க ரிவ்யூ பண்ணலாம், அன்பாக்சிங் பண்ணலாம் கோப்ராவை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் இல்லை ரிவ்யூ பண்ணதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் நம்ம டேபிளை யூஸ் பண்ண போகிறோம் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இது பார்த்தீங்கன்னா கோப்ரா அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. நான் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டேன், மறுபடியும் உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங். ஓ கோப்ரா ராணிப்பேட்டை மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வாங்கின்னு சொல்லிங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் கோப்ரா கேமரா. இதுக்கு வந்து ஆக்சசரிஸ் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுற பாருங்கள். மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கோசம். இப்போ ஒரு சவுண்டு கேட்கும், அது செம்ம சவுண்டு ராணிப்பேட்டை மாப்பிள்ளை பாருங்கள். கேட்சா உங்களுக்கு? செம்ம சவுண்டு ராணிப்பேட்டை மாப்பிள்ளை. வீடியோ ஃபுட்டேஜ் வந்து சூப்பராக வருது கோப்ராவில். நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்க தெரியல. நம்ம ஃபஸ்ட் பிளாக் கோப்ராவில் போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி பிளாக் பார்த்தீங்கன்னா கோப்ராவில் தான் போட்டோம். அது பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரியல. இப்போ தான் நான் வீடியோஸ் இது எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக வருது கோப்ராவில். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆக்சசரிஸும் நம்ம போட போகிறோம், இப்போ காட்ட போகிறோம். இதில் 5 பொருள் இருந்தால் தான் ஆக்சசரிஸ் நீங்கள் மோட்டோ லாகிங்கே பண்ண முடியும். ஹெல்மெட் நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம வந்து வெளியே அன்பாக்சிங் பண்ணுறதுனால வீட்டில் இருக்குது ஹெல்மெட்டு, வீட்டில் கீழே இருக்குது. அது எத்தனை வந்தால் தான் பண்ண முடியும். ஹெல்மெட் செட்டப் இல்லாமல் ஹெல்மெட்டில் எப்படி செட்டப் பண்ணுதுன்னு நமக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. பாருங்கள் ராணிப்பேட்டை மாப்பிள்ள கண்டினியூவாக. பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாப்பிள்ள இது கேமராவா? இது கேமராவுக்கு மைக்கு. பார்த்தீங்கன்னா என்ன மைக் இருக்குன்னா நம்மகிட்ட மோனோ இருக்குது மைக்கு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா 13K அபோவ் வருது மைக்கு. வாங்கிக்கோங்க ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இந்த மைக்கில் தான் நான் பேசுகிறேன். எப்படி இருக்குது? வாய்ஸ் சூப்பராக இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்கு. இந்த மைக் வேணும்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் கிடைக்கும், இல்லை நம்ம ஷாப்புக்கு போனால் கூட கிடைக்கும். நான் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மைக்கை. இந்த மைக்கில் தான் இப்போ பேசினிருக்கோம். இந்த மைக்கு அதுக்கடுத்தது இது இருக்குல்ல, அந்த மைக்குக்கு அடாப்டரு. இது இருந்தால் தான். இது எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வரும். நான் 6500 வாங்கினேன் ஷாப்பில். இது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. மைக்கில் நம்ம பேசுறது கேட்ச் வரும் கேமராவில், மைக் போட்டு பேசுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது 3 இன் காம்போ. இந்த மைக் வந்து 3 இன் காம்போ ராணிப்பேட்டை மாப்பிள்ள. 3 விதமாக பேசலாம். நம்ம சின்ன ஐஃபோன் இருக்குல்ல அதுக்கும் போட்டுக்கலாம். பழைய ஐஃபோன் அந்த சி டைப்புக்கு முன்னாடி இருந்துச்சுல ஒரு ஐஃபோன் பின்னு, அதுக்கும் போட்டுக்கலாம். சி டைப்புக்கும் போட்டுக்கலாம், கேமராவுக்கும் போட்டுக்கலாம். ராணிப்பேட்டை மாப்பிள்ள 3 இடத்துலேருந்து ஷூட் பண்ணலாம். இந்த மைக் இருந்தால் உங்களால் 3 ஃபோனு 3 இடத்துலேருந்து ஷூட் பண்ணலாம். ஒரு கேமரா 2 ஃபோன் இருந்தால் ஷூட் பண்ணலாம் ஐஃபோனு சூப்பராக. பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா செட்டப் தான் பண்ண போகிறோம் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. கேமராவில் ஹெல்மெட் செட்டப் இல்லை, கேமரா செட்டப் பண்ண போகிறோம். பாருங்கள் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இது இருக்குல்ல, இது இருந்தால் தான் செட்டப் பண்ண முடியும். அந்த செட்டப் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதில் மாட்டி ஃபுல் செட்டப் பண்ண போகிறோம் மைக்கோட. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கைட்டணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இது கைட்டினா தான் வரும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. கைட்டோமா போல்டு மாரி இருக்கும். இதை கைட்டிங்கன்னா இது உள்ளே வச்சு இது ஃபிட் பண்ணணும். இப்போ கரெக்டாக டைட்டாக தான் இருக்கும். பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். வச்சிட போகிறீங்க. இதில் கரெக்டாக ஃபிட் ஆகணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. அதுதான் மெயின். இதில் நீங்கள் கேமரா மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்குது, பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிட் பண்ணும்போது நான் ஒரு வாட்டி ஃபிட் பண்ணனால எனக்கு ஃபிட் பண்ண வருது. ஃபஸ்ட் டைம் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இதுதான் முதல் விஷயம். இது இருந்தால் தான் நீங்கள் கேமராவே எடுக்க முடியும். நல்லா இதில் போட்டு இப்படி குச்சி நல்லா ஸ்டெபிலைசேஷன் நல்லா பண்ணி பிடிக்கலாம். கரெக்டாக ஆங்கிள் வச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா? இப்போ இதில் கேமராவில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் முடிஞ்சிடும். எப்படி இந்த பின்னை இப்படி தள்ளி இப்படி கைட்டணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. அப்போ தான் வரும். இந்த பின்னு ஐத்துற மாதிரி இருக்கும். ஐத்துனீங்கன்னா வந்துடும் லாக்கு. இப்படி ஐத்தி வெளியேற்றிங்கன்னா வந்துடும் அசால்ட்டாக. பார்த்து பண்ணுங்கள். இது வச்சிட்டிங்கனாலே இது காஸ்ட் அதிகம். பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் இந்த காஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பின்னு உள்ளே இருக்குல்ல அது கைட்டணும். இதுலேயே பின்னு வந்துட்டுனால இது பின்னு கைட்டணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைட்டணும். இது எப்படி கைட்டுதுன்னா வெளியே நல்லா இஸ்திங்கன்னா வந்துடும் லாக். இப்படி கைட்டினீங்கன்னா வந்துடும். இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக இஸ்தாலே வந்துடும் இந்த பின்னு. இதில் வச்சுருங்க அன்பாக்சிங் பண்ணும்போது.
பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும் கரெக்டாக போயிட்டு கேமரா. பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாப்பிள்ள கேமரா செட்டப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்கு மைக் மாட்ட போகிறோம் நம்ம. மைக் பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான். இது இருந்தால் தான் மைக்கே வேலை செய்யும். இது போட்டால் தான் மைக். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி. பார்த்து வாங்க ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இது இருந்தால் தான் மைக்கே யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்குல்ல, இது உள்ளே போட்டு தள்ளணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. கரெக்டாக இது உள்ளே தள்ளிட்டு மாட்டணும் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. இது பொறுமையாக தள்ளுங்க உள்ளே. பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாப்பிள்ள இந்த கேஜெட்ஸ் எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ராவும், அதுக்கடுத்து இந்த பேட்டரியும், அதுக்கடுத்து இந்த அடாப்டர் மைக் அடாப்டரும் மைக்கும் தான் நம்மளுக்கு காஸ்ட்லி. வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆக்சசரிஸ் தான். ஓகேவா ராணிப்பேட்டை மாப்பிள்ள? நீங்கள் மோட்டோ லாகிங் பண்ணுறீங்கன்னா நல்லா பண்ணுங்கள் ராணிப்பேட்டை மாப்பிள்ள. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தாங்க ராணிப்பேட்டை மாப்பிள்ள. நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராணிப்பேட்டை மாப்பிள்ள.